ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, Adobe After Effectsல ஒரு சர்க்கிளை டாட்டட் சர்க்கிளா மாத்தி அது எப்படி அனிமேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த இடத்துல ஒரு கம்போசிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல நான் எலிப்டிக்கல் டூல் எடுக்கிறேன். எலிப்டிக்கல் டூல் எடுத்துட்டு ஜஸ்ட் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு நான் ஒரு சர்க்கிளை ட்ரா பண்றேன். எதுக்காக ஷிஃப்ட் ஹோல்ட் பண்றேன் அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டான சர்க்கிள் வரும் அப்படின்றதுக்காக நான் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு சர்க்கிளை போட்டிருக்கேன். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் அலைன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த அலைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்க அலைனை செலக்ட் பண்ணி நான் ஜஸ்ட் ஒரு சென்டர், அதாவது இந்த கம்போசிஷனுக்கு நான் வந்து சென்டர் அலைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா, இந்த ஷேப்புக்கு கீழே எலிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ட்ராப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டோக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டோக்கை ட்ராப் டவுன் பண்ணாக்கா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த டேஷஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டேஷஸை இந்த இடத்துல பிளஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல டேஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த டேஷை டிஃபால்ட்டா 10ன்னு இருக்கும். இதை ஒரு 30 அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி ஜஸ்ட் என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த சர்க்கிள் டாட்டட் சர்க்கிளா மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த லேயருக்கு டாப்ல போனீங்க அப்படின்னா ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு இங்க ட்ரிம் பாத் அப்படின்னு கொடுக்க வேண்டியதா இருக்கும். ட்ரிம் பாத் கொடுத்தது பிறகு இந்த இடத்துல ட்ரிம் பாத் அப்ளை ஆயிருக்கும். இதை ஜஸ்ட் டிராப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா எண்டில் இருக்கிற டாகுல் கீயை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு இந்த இடத்துல டிஃபால்ட்டா 100 இருக்கும். இந்த இடத்துல நான் ஜஸ்ட் 0ன்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் லாஸ்ட் ஃப்ரேம்க்கு வரேன். லாஸ்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ 0 இருக்கிறது 100 கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 100% வந்திருக்கும். இந்த கரண்ட் டைம் இண்டிகேட்டரை நான் 0 ஃப்ரேமுக்கு கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்துட்டு நான் இந்த இடத்துல ப்ரிவியூ ஆன் பண்ணி ஜஸ்ட் நான் அப்ளை பண்றேன். கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண சர்க்கிளை டாட்டட் சர்க்கிளா மாத்தி அது ரொம்ப ஈஸியா அனிமேட் பண்ணியிருக்கும். கைஸ், இது போல Adobe After Effectsல பேசிக்ல இருந்து அட்வான்ஸான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல மாஸ்டர் லெவல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா லைவ் ஆன்லைன் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.